வாசிக்க கேட்டு மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக்கொள்வோம். அது மட்டுமல்ல, சங்கீத பகுதியில் 23ஆம் சங்கீதத்தையும் நாம் முதல் வசனத்தை நாம் வாசித்துவிட்டு அதன் பிறகு நாம் இதை வாசிப்போம். சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அல்லேலூயா. கொஞ்சம் மாற்றி படிச்சிங்கன்னா கூட பிரச்சனையாயிடும். தாழ்ச்சி அடைவேன் அப்படின்னா டோட்டலாக முடிஞ்சிச்சு. அடையேன், அடைய மாட்டேன். ஆமென். இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை சொல்ல போகிறேன். பாருங்கள், இந்த உலகத்தில் நிறைய கூட்டம் இருக்குது இல்லை? நிறைய கூட்டம் மேய்க்கிறது. மாடு மேய்க்கிறாங்க, அப்புறம் கூட்டமாக ஆடு மேய்க்கிறாங்க, அப்புறம் வேறு என்ன மேய்க்கிறாங்க கூட்டமாக. சரி, 2 மட்டும் எடுத்துப்போம். பன்றி கூட்டம், பன்றி கூட்டம் இருக்குது, ஆடு கூட்டமும் இருக்குது இல்லையா? இதுக்கு 2த்துக்கும் மேய்ப்பன் இருக்கிறான். இதுக்கு 2த்துக்கும் மேய்ப்பன் இருக்கிறான். ஆனால் அதில் வித்தியாசம் இருக்குது. யார் சொல்கிறீங்க பார்ப்போம். சரி, ஆடுகளை மேய்க்கிறவன் முன்னாடி போவானா பின்னாடி வருவான்? ஆடு மேய்க்கிறவன் முன்னாடி, மேய்ப்பன் முன்னாடி போவானா பின்னாடி ஆடுங்கள்லாம் துரத்திட்டு வருவானா? யோசித்து சொல்லுங்க. வசனத்தில் வருது, என்ன வருது? ஆடு மேய்க்கிறவங்க எப்பவுமே முன்னாடி போவாங்க. ஆடெல்லாம் என்ன பண்ணோம்? மேய்ப்பினுடைய குரலை கேட்டு பின்னாடியே போவோமா. எங்கே போவோம்? ஆடுங்கள்லாம் என்ன செய்யும்? மேய்ப்பனுடைய குரலை கேட்டு அவன் ஏதாவது ஒரு விசில் அடிக்கிற மாதிரியோ ஒரு சவுண்டு ஏதாவது ஒன்று வச்சுருப்பான். ஸோ இது என்ன செய்யும்? பின்னாடியே போகும். ஆனால் பன்றி மேய்க்கிற இதில் பார்த்திங்கன்னா என்ன செய்யும்? ஆள் மேய்க்கிறவன் என்ன செய்வான்? பின்னாடி இருந்து என்ன செய்யணும்? அது முன்னாடி போயிட்டான்னா இது ஃபாலோ பண்ணாது. என்ன பண்ணோம்? இது பிரிஞ்சு எங்கெங்கே ஓடி போயிடும். ஸோ அதனால் அவன் என்ன பண்ணுவான்? பின்னாடி இருந்து என்ன செய்வான்? அப்படியே கொம்பு வச்சு அடிச்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் ஒரு பக்கமாக என்ன பண்ணுவான்? கொண்டு போவான். ஸோ மேய்ப்பனில் வித்தியாசம் இருக்குது, ஆடுகளிலும் வித்தியாசம் இருக்குது. என்ன? ஆடுகளுடைய வேலை என்ன அப்படின்னா, மேய்ப்பனுடைய குரலை கேட்டு பின்னாடி நடந்து போக வேண்டும். யார் நமக்கு மேய்ப்பன்? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை பின்னாடி வச்சு நம்மளை அடிக்க வைக்கக்கூடாது. அவர் முன்னாடி ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாரு? நமக்கு முன்பதாக அவர் வாழ்ந்து வந்து எல்லாவற்றையும் சரி செய்து முடித்து விட்டார். அதான் வசனம் சொல்லுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கு, என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வர முடியாது. ஸோ எல்லாவற்றையும் பார்த்திங்கன்னா இயேசுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார். யார்? யோவான் ஸ்தானன். அவர் என்ன பண்ணார்? இவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணார், இவருக்கு வழியை உண்டு பண்ணார். இயேசு வரத்துக்கு முன்னாடி அவர் வந்து என்ன பண்ணார்? வழியை உண்டு பண்ணார். அப்புறம் இயேசு வந்தார். அதன் பிறகு ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டார். மத்தேயு வந்து பார்த்திங்கன்னா அவர் டேக்ஸ் கலெக்டர், டேக்ஸ் வசூல் பண்ணி இருக்கும்போது, நீ என்ன பண்ண? என்னை பின்பற்றி வா, நான் உன்னை என்ன பண்ணுவேன்? நீ என்னை என்ன பண்ண? பின்பற்றி வான்னு அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணிட்டாரு? அவர் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு, நம்ம லாங்குவேஜில் சொன்னான், வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு எங்கே போயிட்டார்? இப்போது பேதுருவை பார்த்தார். பேதுரு மீன் பிடிச்சிட்டு இருந்தார். பேதுருவை பார்த்து, நீ என்ன பண்ணு? என் பின்னே வா, நீ மீன் பிடிக்க வேணாம், இனிமேல் என்ன பண்ணு? மனுஷங்களை பிடிக்கிறவளாய் மாற்றுவேன். அல்லேலூயா. இந்த கான்ஃபரன்ஸில் கூட நிறைய செய்திகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென்.
என்ன செய்தி? கர்த்தர் பார்த்தீங்கன்னா நீ இதை செய் அதை செய் நீ போ அப்படின்னு சொல்லலை. வசனம் தெளிவாக சொல்லுது, நீ என்ன பண்ணு, நீ போய் ஊழியம் செய், நீ போய் இதை பண்ணு, நீ போய் சர்ச்சு கட்டு, நீ போய் என்ன பண்ணு அப்படிலாம் ஆண்டவர் சொல்ல. என்ன சொன்னார்? நீ என்ன செய், என்னை பின்பற்றி வா. அல்லேலூயா. நீ என்ன பண்ணு, என்னை பின்பற்றி வா. நான் உன்னை என்ன பண்ணுவேன்? ஃபாலோ மீ ஐ வில் மேக். நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவளாய் மாற்றுவேன். அல்லேலூயா. நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், நான் உங்களை என்ன பண்ணுவேன்? புரியுதா உங்களுக்கு? ஸோ இயேசுவை பின்பற்றாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. யாரை நாம் எல்லாரும் சேர்ந்து யாரை பின்பற்றணும்? இப்போது நிறைய பேர் நடிகர்களை பின்பற்றுறாங்க இல்லை? பின்பற்றுறாங்களா இல்லையா? அவன் தலை இப்படி வாரினா இப்படி வாடுறது, அவன் அந்த சட்டை போட்டால் அந்த சட்டை போடுறது இல்லை? உண்மையாக இல்லையா? அவன் ஒரு அந்த மாதிரி பேசுனா இவங்க இது மாதிரி பேசுறது உண்மையாக இல்லையா? சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிடித்த நடிகர்களை என்ன பண்ணுறாங்க? பின்பற்றுறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது நம்ம யாரை தான் பின்பற்றணும்? இயேசுவை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் சொன்னார், என்னை பின்பற்றி வா, நான் என்ன செய்வேன், உங்களை மனுஷர்களை பிடிக்கும். ஸோ அவர் நமக்கு நல்ல மேய்ப்பன். நாம் யாரை பின்பற்ற வேண்டும்? இயேசுவை பின்பற்ற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், நம்ம எல்லாருக்கும் பிரதான மேய்ப்பர் அவர் தான். இங்கே சபையில் பாஸ்ட் சொல்கிறத நீங்கள் என்ன பண்ணணும்? பின்பற்ற வேண்டும். ஆமென். ஏன்னா என்னுடைய சொந்த கதையை நான் இங்கே சொல்லலை. யாருடைய நான் என்ன சொல்கிறேன் இப்போது? ஏன் என்ன பின்பற்றணும்னு சொல்கிறேன்? என்ன பின்பற்றணுன்னா நான் சொல்லுகிறத என்ன செய்யணும்? இப்போ நான் என்ன சொல்கிறேன்? இயேசுவை பின்பற்றுங்கள்னு சொல்கிறேன். அதை நீங்கள் என்ன பண்ணணும்? ஓகே, பாஸ்டர் என்ன பண்ணியிருக்கிறாரு? இயேசுவை பின்பற்ற சொல்லியிருக்கிறாரு. நான் இப்போ யாரை பின்பற்றுவேன்? இயேசுவை பின்பற்றுவேன். அவ்வளோதான். ஆமென். புரியுதா உங்களுக்கு? ஸோ வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மளால் முடிந்த அளவுக்கு பலன் இருக்கும் வரையில் நாம் பின்பற்றி நடப்பது மிக மிக நல்லது. அப்போ தான் ஏன் தாவீது சொல்கிறாரு அப்படி? கர்த்தர் என்னை என்ன செய்கிறாரு? புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீரண்டில் என்ன கொண்டு போய் விடுறார். என் ஆத்துமாவை அவர் என்ன பண்ணிடுறாரு? பாதாளத்தில் விடலை, அவர் என் ஆத்துமாவை நீதியின் பாதையில் நடத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன் பாருங்கள், நாம் எல்லாரும் விடுதலையாக்கப்பட்டவர். நாம் யாரும் நரக தண்டனைக்கு உட்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் ஒரு வேளை ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் கூட நம்ம அதை ஜெபிக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? அதை மன்னித்து நம்மை மாற்றுகிறார். ஆமென். ஆமாம். ஸோ நம்முடைய மேய்ப்பராகிய இயேசுவை நாம் என்ன செய்ய வேண்டும்? பின்பற்றி அவருடைய பாதையில் நாம் என்ன செய்யணும்? நடக்க வேண்டும். எந்த மனுஷனுடைய பாதையை என்ன பண்ணக்கூடாது? நாம் பின்பற்றவே கூடாது. இன்னொரு விஷயம், பிசாசு என்ன செய்வோம்? அநேக நேரங்களில் நமக்கு பிரச்சனையை கொண்டு வருவான். கொண்டு வராமல் இருக்க மாட்டான், தடைகளை கொண்டு வருவான். அந்த தடைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவ பலத்தினாலே நாம் மேற்கொண்டு நடக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் அதான் வசனம் சொல்லுது, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்படவே மாட்டேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஸோ அடுத்த வாரத்திலேருந்து சங்கீத பகுதியை நீங்கள் ஒவ்வொருத்தராக என்ன பண்ணணும்? ஒரு 10 நிமிடம் உங்களுக்கு டைம் கொடுக்கப்படும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்? வந்து இங்கே ஆமாம், இந்த சங்கீத பகுதியை உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் ஒவ்வொரு வசனத்துக்கு உண்டான விளக்கத்தை அனுப்பியிருக்கேன். நீங்கள் அதை என்ன செய்யுங்க? படித்து இன்னும் தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ நம்ம ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடருமா? கர்த்தருடைய வீட்டில் நான் நீடித்த நாட்களாய், அதுதான் பரலோக ராஜ்யம். கர்த்தருடைய வீடு, இதுவும் கர்த்தருடைய வீடு தான். ஆனால் இங்கே நாம் நீடித்த நாட்களாக இருக்க முடியாது, மரிக்கும் வரையில் இருக்கலாம். ஆமென்.
அதன் பிறகு நீடித்த நாட்களாய் கர்த்தரோடு கூட நாம் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ இப்படி தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது. பாருங்கள், இன்றையினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 25-29 முதல் நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியில் நிறைய தடவை இந்த பகுதியை நாம் என்ன பண்ணியிருக்கோம், வாசிக்க கேட்டிருக்கோம். பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அவ்வளோ கூட்டத்தின் மத்தியிலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, இயேசுவை எப்படி ஆகிலும் நான் என்ன செய்ய வேண்டும், தொட வேண்டும், தொட்டால் எனக்கு என்ன கிடைக்கும், சுகம் கிடைக்கும் என்று தன் இருதயத்தில் அவர்கள் விசுவாசிக்கிறார். விசுவாசித்து அவ்வளோ கூட்டத்தின் மத்தியிலும் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை, அவரை தொடலை, வஸ்திரத்தினுடைய அவர் துணி, ஏன்னா அவர் அங்கி மாதிரி போட்டிருந்துருக்கலாம், இல்லை ஒரு தொங்குற ஒரு ஷால் மாதிரி இருக்கலாம், ஏன்னா அந்த காலத்தில் அப்படி தான் துணியெல்லாம் போட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அந்த துணியினுடைய ஓரத்தை கொஞ்சம் தொட்டால் போதும், எனக்கு என்ன கிடைக்கும், சுகம் கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் விசுவாசித்து வந்து தொடுறாங்க. தொட்டு, இது இயேசுவுக்கு தெரியாது. அவ்வளோ கூட்டத்தில் நிறைய பேர் அவரை இடிச்சிருக்கலாம், இல்லை அவர் கையை பிடிச்சிருக்கலாம், அப்புறம் அவர் துணியும் நிறைய பேர் பிடிச்சிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் யாருக்கும் அங்கே சுகம் கிடைச்சதா வேதத்தில் சொல்லலை. இந்த சகோதரிக்கு மட்டும், ஏன்னா இவங்க மட்டுமா வியாதியோடு இருந்திருப்பாங்க, அங்கே நிறைய பேர் இருந்திருப்பாங்க, இல்லை நிறைய பேர் அவரை தொட்டிருக்கலாம் அல்லது அவரை பார்த்திருக்கலாம். ஆனால் அங்கே யாருக்குமே அற்புதம் நடக்கவில்லை. சரிங்களா? அவ்வளோ கூட்டம் இருந்தும் அற்புதம் நடக்கலை. ஆனால் இந்த ஒரு சகோதரிக்கு மாத்திரம் அற்புதம் நடந்தது, இயேசுவுக்கு தெரியாமலேயே. அப்போ இயேசு சொல்கிறாரு, என்னை தொட்டது யார் அப்படின்னு கேட்குறார். அப்போது சீசர் சொல்கிறாங்க, என்ன ஆண்டவரே, இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, உங்களை தொட்டது யாருன்னு கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, இயேசு மறுபடியும் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, என்னிடத்திலிருந்து என்ன புறப்பட்டது, வல்லமை புறப்பட்டது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னிடத்திலிருந்து என்ன புறப்பட்டது, வல்லமை புறப்பட்டது. உடனே அந்த சகோதரி பயந்து வந்து என்ன பண்ணிட்டாங்க, நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போது அவர் சொல்கிறாரு, மகளே திடன்கோள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஸோ கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் வெறும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, அல்லது எவ்ரிடே ரெகுலராக ஜெபித்த ஜெபத்தையே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுறது உண்டு. ஆனால் இப்போல்லாம் நான் என்னுடைய தேவைகளுக்காக நான் என்ன செய்யறதில்லை, ஜெபிக்கிறதே விட்டுட்டேன். நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா, ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும்னு யாராவது ஜெபம் பண்ணுறீங்களா? சரி, ஒரு தடவை ஜெபம் பண்ணுங்க, அதோடு என்ன செய்யக்கூடாது, அதுக்கு மறுபடியும் இப்போ ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். ஏதாவது வேணும்னு ஜெபம் பண்ணு, எனக்கு நல்ல ஒரு ட்ரெஸ் வேணும், அந்த சின்ன பசங்க சொல்கிறேன், ஒரு ட்ரெஸ் வேணும்னு அப்படியே ஜெபம் பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணிடுறாங்க. இன்றைக்கி ஜெபம் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, மறுபடியும் நாளைக்கு அதை ஜெபம் பண்ணுறாங்க, அல்லது ஒரு வாரமாக ஜெபம் பண்ணுறாங்க, ஒரு மாதமாக ஜெபம் பண்ணுறாங்க, அல்லது ஒரு வருஷமாக ஜெபம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ட்ரெஸ்ஸே கிடைக்கல. இதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் அவங்களுக்கு ட்ரெஸ் கிடைக்கல சொல்லுங்கள், ஏன் கிடைக்கல? நான் ஒரு வருஷமாக நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு கிடைக்கலையே, ஏன் கிடைக்கல சொல்லுங்க பார்ப்போம். என்ன இல்லை அந்த ஜெபத்தில்? விசுவாசம் இல்லை. சரி, இன்னைக்கு ஜெபம் பண்ணுறாங்க, இப்போ தானியா ஜெபம் பண்ணுது, இன்னைக்கு ஜெபம் பண்ணுது, அதோடு அதை விட்டுடுது, ஜெபமே பண்ணலை. அது நம்புதுன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், கர்த்தர் எனக்கு அந்த ட்ரெஸ்ஸை தருவார். வருமா வராதா? இது சரியான ஜெபமா?
இல்லை ஒரு வருஷமாக ட்ரெஸ்ஸுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்குது சரியான ஜெபமா? ப்ராக்டிக்கலாக சொல்லணும். ஆண்டவர் சொன்னார், பிள்ளை அப்பத்தை கேட்டால் கல் வராது, மீனை கேட்டால் பாம்பு வராது. ஸோ நல்ல ஈவுகளை கர்த்தர் கொடுக்க அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கிற ஜெபத்தில் என்ன வேணும்? விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாத ஜெபம்